வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்து எப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாதையில் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் ஒரு பக்கம் அந்த பூஜா இலக்கியாவோட ஹஸ்பண்ட், அதாவது கௌதமை காதலிச்சுட்டு இருக்காங்க. மறுபக்கம் கௌதம் இலக்கியாவோட ஹஸ்பண்ட். இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு நல்ல நட்பு ஒன்று உருவாகுதுங்க. கம்பெனி சார்பாகவும் சரி, நார்மலாகவும் சரி, ஒரு நல்ல ஒரு நட்பு இவங்க ரெண்டு பேருக்கு இடையே வந்து உருவாகுது. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் ரெண்டு பேரும் அவங்கவுங்க, அதாவது நம்ம இலக்கியா அவங்களோட ஹஸ்பண்ட் ஆன கௌதமை இன்ட்ரோ கொடுக்குற போது நம்ம பூஜாவோட நிலைமை என்ன ஆகும், பூஜா இவரை தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டா, அந்த சமயத்தில் நம்ம இலக்கியாவோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. ரெண்டு பேருக்கும் அப்படியே சும்மா தலையில இடி இறங்கின மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த விஷயத்தை பார்த்து ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு, வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டம் வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு இடி அவங்க தலையில இறங்க தாங்க போகுது. அதை கூடிய விரைவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதாவது பூஜா இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர், அவங்கக்கிட்ட தான் இலக்கியா வேலை செய்கிறாங்க. மறுபக்கம் ஜானகி, ரேவதி இவங்க எல்லாருமே அங்கே தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. இவங்க 3 பேருமே நார்மலாக வீட்டில் இருக்காங்க. இலக்கியா மட்டும் டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்தால் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் கருத்து கணிப்பாக கூட சொல்ல முடியாதுங்க. அதே சமயத்தில் நம்ம இலக்கியா கிட்ட கேட்குறாங்க பூஜா, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் ஃபோட்டோ இருந்தால் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை தேடுறாங்க. திடீர்னு பார்க்குறீங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அறக்க பறக்க எல்லாரும் ஓடுறாங்க. அந்த சமயத்தில் இந்த கான்செப்டை மறந்துடுறாங்க. பூஜாவும் சரி இலக்கியாவும் சரி அங்கே போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக பயிருக்குன்னு தண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க. மறுபக்கம் மணல், இது எல்லாத்தையும் அசால்ட்டாக எடுத்து போட்டு அவிச்சிட்டாங்க. நம்ம இலக்கியா அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாரும் ஒதுங்கி நின்றுக்கிற போது வாண்டடாக போய் நீ பண்ணி, அது ரொம்பவே பெரிய விஷயம். உன்னால் அங்கே வந்து கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் வந்து, அதாவது லாபமான பொருட்கள் எல்லாமே இந்நேரம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் கம்பெனிக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் இருக்கும். உன்னாலே தான் அந்த லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை பாராட்டுறாங்க. அதை கேட்டதும் இலக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இலக்கியாவும் கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் பூஜா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் ஒரு கம்பெனியும் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காரு. எந்த கம்பெனிக்கு போனாலும் அவருக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கல. எல்லா கம்பெனிலையும் அவரை வந்து, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கம்பெனிலே இருந்தீங்க, ஆனால் அந்த கம்பெனியை விட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கம்பெனியை ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருப்பீங்க, நடத்தியிருப்பீங்க, உங்கள் கம்பெனிக்காக எதனா ஒன்றான உருப்படியாக பண்ணீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு சரியான ஒரு மரியாதையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் கேடு கெட்ட அந்த எஸ்எஸ்கே தாங்க. எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சியால் தான் இப்போ கௌதம் எங்கே போனாலும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு நின்று இருக்காரு. இந்த மாதிரி ஒரு வேதனை அவருக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு சரி ஓகே, எந்த கம்பெனிக்கு இனிமேல் போகிற வேலை வச்சுக்கூட நம்ம ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் இல்லை கவர்மெண்ட் டெண்டர் இந்த மாதிரி வருது சின்ன அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுலையாவது கரெக்டாக இருப்பாரா, நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எல்லாமே முயற்சி செய்தால் நடக்காதது எதுவுமே இல்லைங்க. அதனால் முயன்றால் வெற்றி பெறலாம் அப்படின்ற டைலாக்கு நம்ம கௌதமுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். அந்த டைலாகுன்றதோட அது ஒரு உண்மையான சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக அது செயல்படும். சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் நம்ம ஜானகி வீட்டுக்கு வந்துட்டு அப்பாடா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்க. நம்ம ரேவதி பார்த்துட்டு ஏன் டயர்டாக இருக்குது, என்னாச்சு, எதனா வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை கோவிலில் போய் இன்றைக்கி எல்லாம் உட்காந்து இருக்கலாம், அதனால் டயர்டாக இருக்குது. நீ எங்கே போனோம் ரேவதி, நீயும் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இலக்கியா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, நானும் கோவிலுக்கு போயிடலாம், அப்போ 2 பேரும் ஒரே கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா பார்த்து கேட்குறாங்க. இல்லை நான் இங்கே அங்கே கரெக்டாக 2 பேரும் தனிமையில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் விரும்புறீங்க, 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நோண்டி எடுக்கிறாங்க. ஆனால் விஷயம் அவங்க வாயிலேருந்து வெளியே வரலைங்க. பேச்சு மூச்சு கூட வெளியே வராது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறது. அதே சமயத்தில் வேலைக்கு போயின்னு கரெக்டாக ஒரு டைம் நம்ம, அதாவது ரேவதி இருக்காங்களா, அவங்க வந்து பஞ்சுமுட்டி எட்டினார் சொல்லி சொல்கிறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு லேடிக்கிட்ட. அவங்க வந்து ஜானகியை கை கட்டுறாங்க. அவங்க தான் அந்த செக்ஷனில் இருக்குது, அவங்க எட்டினார் வாங்க பாருங்கன்னு அவங்கள கூப்பிட்றாங்க. உடனே அவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ ஜானு இங்கே பார்த்தா ரேவதி, 2 பேரும் ஒருத்தர் பார்த்தோன்னு சைலண்ட்டாக நின்று இருக்காங்க. மாட்டிக்கினார் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி மாட்டின்னு திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா இது, நமக்கு வந்தால் சோதனைன்னு கோயிலுக்கு போனால் நமக்கு எங்கே சோதனை வந்து அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் உட்காந்துருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம்ல அந்த அளவுக்கு சிறப்பான ஆப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல். சரியான ஆப்பு சரியான நேரத்தில் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே இவங்களால் வெளியே வர முடியுமா, இதுலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக தப்பிக்கவும் முடியும், வெளியே வரவும் முடியும். அதுக்கான முயற்சி எல்லாத்தையும் நம்ம போட்டால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். எடுத்தோடனே நம்ம இப்படி ஜெயிச்சிடலாம் அப்படி ஜெயிச்சிடலாம் ஓஹோ அப்படி இப்படின்றதுனால யாரும் ஜெயிச்சிட முடியாது. கரெக்டான
விஷயத்தை செஞ்சால் கரெக்டாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. பாப்பா என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் 2 பேர்கிட்ட ஒரே கேள்வி. 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லாமல் கரெக்டாக சொல்கிறாங்க, 2 பேர் தானே கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் கொஞ்சம் இவங்க 2 பேருக்கு டவுட் குறையுது, இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும். சரி ஓகே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு போல. லாஸ்ட்டில் நம்ம இலக்கியாகிட்டே கையும் களவமாக மாட்ட போகிறாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே கம்பெனி, ஒரே கொட்டையில் ஒன்றா மட்டைங்கிற மாதிரி ஒரே கம்பெனியில் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நூல் செக்ஷன் எல்லாமே ஒரு பக்கம் ஒரு தாள் வந்து சரி எடுத்து வந்து வைக்கிற போது நம்ம இலக்கியா பார்த்துருவாங்க. பார்த்தா இலக்கியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படியே சும்மா ரொத்திர தாண்ட ஆடுவாங்க. ஒரு பக்கம் அத்தை உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தா என்ன பண்ணிருக்கீங்க, 2 பேரும் இந்த வேலை தான் பண்ணிருக்கீங்களா, யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா திட்ட ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இலக்கியாவை பத்தி நல்லாவே தெரியும், கோவக்காரி ஒரு பக்கம், சும்மா கோவம்னு அதிகமாக வரும். இப்போ வேற இவங்க பண்ணிக்கிற வேலைக்கு ஐயோ தாறு மாதிரி தான், இனிமேல் விட்டு வைக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிலிங்க. ஆனால் பிரச்சனை பெருசாக ஊதுறதுக்குள்ள இவங்களே ஒரு பக்கம் அவிச்சிருது, நல்ல விஷயம். அதே சமயத்தில் கௌதமுக்கு வேலை கிடைச்சா இவங்க நின்றலான்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கௌதமுக்கு இன்னும் எந்த ஒரு நல்ல வேலையும் கிடைக்கல. அதனால தான் இவங்க காத்திருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க. எல்லாமே கௌதம் கோசம் தாங்க. கௌதம் இதை புரிஞ்சுக்க மாட்டாரா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.